வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். அம்மா, என்னம்மா சொல்ற? அப்பா கூட நீ சந்தோஷமா தானே வாழ்க்கை நடத்தின? இத்தனை வருஷம் அப்பா நம்ம கூட தானே இருந்தாரு. ஆனா நீ ஒரு நாளும் அப்பாவை விட்டு கொடுத்து பேசினது இல்லையம்மா. இப்போ என்ன திடீர்னு அப்பா தான் உன் நிம்மதி இல்லாம போனதுக்கு காரணம்னு சொல்ற? என்னம்மாச்சு உனக்கு என்றாள் ரோஜா. ஆமா ரோஜா, கல்யாணம் பண்ணி நாங்கள் 2 பேரும் இங்கே புதுசாக வந்தப்போ சின்னதாக ஒரு ஒண்டி கொடுத்தனத்துல தான் எங்கள் வாழ்க்கை ஆரம்பிச்சது. வேலை இங்கே பார்த்ததுனால வேலைக்கு போயிட்டு வருவார். அப்போது எங்களுக்கு வருமானம் பத்தாத மாதிரி தெரியலை. அப்போ நீங்கள்லாம் இல்லாததுனால அவருக்கு வந்த வருமானம் எங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீயும் உன் அக்காவும் 3 பேரும் பிறந்ததுக்கப்புறம் அவரோட வருமானம் பத்தாமல் தான் நான் வீட்டு வேலைக்கே போனேன். ஆனால் உங்கள் அப்பா 3 பிள்ளைங்களும் பொட்ட பிள்ளைங்களாக பிறந்துட்டீங்கன்னு குடிக்க அடிமையாயிட்டாருமா. குடிச்சு குடிச்சு அவர் உடம்பு வீணாக போச்சு. வேலையும் ஒழுங்காக இல்லை. ஆனால் ரொம்ப வருஷம் அங்கே வேலை பார்த்ததுனால வெளியில் போன்னு சொல்ல முடியாமல் தான் அந்த முதலாளி அங்கே வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னிடம் எரிஞ்சு எரிஞ்சு தான் விழுவார். ரொம்ப அன்பாலாம் நடந்துக்க மாட்டார். அவரை எதை நம்பி நான் காதலிச்சு இங்கே வந்தேனோ அது எனக்கு கிடைக்கல. அந்த காதலே அழிஞ்சு போச்சு. ஆனாலும் 3 பேரும் பொம்பளை பிள்ளைங்களா போயிட்டீங்களே, உங்களுக்காகத்தான் பல்ல கடிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த வாழ்க்கையை விட்டு அவரை விட்டு விலகி போகிறதுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லை. அப்படி விலகியும் போகக்கூடாது என்று வைராக்கியமாக தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். யாருமே வேணான்னு எல்லா உறவையும் உதறிட்டு இவரை மட்டும் நம்பி நான் வந்தேன். அந்த வைராக்கியம்தான். யாரை நம்பி வாழ்ந்தோமோ அவர் கூட தான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினச்சேன். திரும்பி போகிறத அவமானம்னு நினச்சேன். 3 பேரும் பொண்ணுங்களாக இருக்கீங்க. உங்களை வச்சுக்கிட்டு தனியாக சமாளிக்கிற திறமை எனக்கு இல்லை. அதனால தான் அப்பான்னு அவர் உங்களுக்கு வேணும், அப்பா துணை கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு உங்ககிட்ட எதையும் காட்டிக்காம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தான் என் வாழ்க்கை மாறிடுச்சு. அப்போதான் ஒரு நாள் அவர் லாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டார். என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியலம்மா. முதல் பாகம் அம்மா அப்பாவை நம்பி இருந்தேன். 2வது பாகம் கட்டின புருஷனை நம்பி இருந்தேன். இப்போ 3வது பாகம் பிள்ளைகளுக்காக இருக்கிறேன். ஆனால் எந்த வாழ்க்கையிலையும் எனக்கு பிடிப்பே இல்லை ரோஜா என்றாள் வருத்தத்துடன் செல்வி. அம்மா, அப்பா குடிப்பார்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஏதோ வேலை பார்த்துட்டு அழுக்கைக்காக குடிக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இப்படி நாங்கள் பெண் பிள்ளைங்களாக பிறந்துட்டோங்கிறதுக்காகவா அப்பா குடிக்க அடிமையானாரு? நீ ஒரு தடவை கூட எங்ககிட்ட சொன்னதே இல்லையம்மா. ஆனாலும் உன் வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டம் ரொம்ப அதிகம்தான். எந்த சூழ்நிலையிலையுமே நீ சந்தோஷமாக இல்லைம்மா. அதனால தான் சொல்கிறேன், நான் உன்னைய சந்தோஷமாக பார்த்துக்கணும் என்றாள் ரோஜா. யமுனா அம்மாவை பார்த்தாள். அப்போ நீயும் சந்தோஷமா இல்லையாம்மா? அப்பா கூட கஷ்டப்பட்டுட்டு தான் இருந்தியா? நீ குழந்தைகளை பெற்றுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க. நான் குழந்தை பெற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுறேம்மா. ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நமக்குள்ள என்றாள் யமுனா. சரி சரி, அதெல்லாம் நடந்து முடிஞ்ச சம்பவம். நினச்சி பெருமைப்படுறதுக்கான விஷயம் இல்லை. எல்லாம் மறக்க வேண்டிய விஷயந்தான். ஏதோ பேச போய் பழசையெல்லாம் பேசி இப்போ மனசுக்கு கஷ்டமாயிடுச்சுல்ல. மனசெல்லாம் வலிக்குது. சரி தூங்குங்க. காலையில் ரோஜாவும் ஆஃபீஸ் போகணும், நீயும் வீட்டுக்கு போகணும். படுத்து தூங்கு என்றாள் செல்வி. சரிம்மா, நீ சொல்கிறதும் சரிதான். நான் காலையில் சீக்கிரமாக போகணும். ஆனால் யார்கிட்டையாவது பணம் கேட்டு வச்சிருக்கியாம்மா? காலையில் எந்திரிச்ச உடனே கொடுப்பாங்களா? நான் சீக்கிரம் கிளம்பணுமே என்றாள் யமுனா. 1000 விஷயம் பேசினாலும் உன் விஷயத்தில் கரெக்டாக தான்க்கா இருக்க என்றாள் ரோஜா. அதான் சொன்னேன்லடி, காலையில் வாங்கித்தரேன், இப்போ தூங்கு என்றாள் செல்வி. மூவரும் தூங்கி போனார்கள். காலையில் சீக்கிரமாகவே யமுனா எழுந்து விட்டாள். அம்மா, நான் கிளம்புறேம்மா, பணம் கேட்டு இருந்தேனே என்றாள். அஞ்சரை பெட்டிக்குள் இருந்து 500 ரூபாய் பணத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தாள் செல்வி. என்னம்மா, 500 தான் இருக்கு என்றாள் யமுனா. இந்த மாதம் இவ்வளோ தாண்டி இருக்கு, யார்கிட்டையும் பணம் இல்லை, மாச கடைசியில் நீ கிளம்பு என்றாள் செல்வி. அவள் சரிம்மா, பரவாயில்ல, இதை வச்சு நான் பார்த்துக்கிறேன், போயிட்டு வரேம்மா. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் எல்லாத்தையும் உனக்கு திருப்பி கொடுத்துடுவேன், கணக்கெழுதி வச்சுக்கோ என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டாள் யமுனா. ரோஜா எழுந்து வந்தாள். எங்கம்மா அக்கா, கிளம்பிட்டாங்களா? ஆளையே காணோம் என்றாள். அவள் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, 500 ரூபாய் பணம் கொடுத்தேன், அதை வாங்கிட்டு கிளம்பிட்டாள் என்றாள் செல்வி. 500 ரூபாயா? யாருக்கிட்டம்மா வாங்கின? காலையிலே யார் கொடுத்தாங்க உனக்கு என்றாள். யார் கொடுப்பாங்க? அந்த வாடகை கொடுக்கறதுக்காக வச்சிருந்த பணம் தான், அதைத்தான் அவகிட்ட கொடுத்துட்டேன். அப்போ வாடகை என்றாள் ரோஜா. அதை சமாளிப்போம், பார்ப்போம், அவன் வரட்டும் என்றாள் செல்வி.
அம்மா, அக்கா கேட்குறப்பெல்லாம் பணம் கொடுக்குற, அவங்க கேட்குறதெல்லாம் செய்கிற, ஆனால் அதை ஏம்மா சிரிச்சுக்கிட்டே செய்ய மாட்டேங்கிற? எரிஞ்சு எரிஞ்சு விழுகிற மாதிரி பேசுகிற அக்கா கிட்ட. பாவம் இல்லைம்மா அவங்க என்றாள் ரோஜா. அப்படி இல்லை ரோஜா, எங்கே நான் இப்படி பேசி பேசி கொடுக்கும்போதே அவள் மறுபடி வந்து நிற்கிறா. அவளை நான் குறை சொல்லலை, அவள் நிலைமை அப்படி. ஆனால் அவள் யோசிக்கவே இல்லை. நமக்கு தங்கச்சி இருக்கா, அவளை ஒரு நல்ல இடத்துல கரை சேர்க்கணும், அதுக்கு கொஞ்சம் பணம் சேர்க்கணும், அவளுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கவே மாட்டேங்கிறா. அதுக்கு வாய்ப்பே கொடுக்காமல் அவள் வாழ்க்கையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த கோபமும் வருத்தமும் தான், வெறுப்பெல்லாம் ஒன்றும் இல்லை என்றாள் செல்வி. பரவாயில்லம்மா, நான் தான் கல்யாணமே வேண்டான்னு சொல்கிறேன்ல, எனக்கு ஏம்மா சேர்க்குற? அக்கா சந்தோஷமாக இருக்கணுமா, நம்ம தான் அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனால் அவள் இங்கே நிம்மதியாக இல்லைம்மா. அவள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நான் பண்ணுறேன். சரிம்மா, நான் போய் ரெடி ஆகுறேன், ஆஃபீஸில் நிறைய வேலை இருக்குது, குளிச்சுட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள் ரோஜா. ஒரு வழியாக ரோஜா ஆஃபீஸ்க்கு கிளம்பி வெளியே வந்தாள். அம்மா, நான் போயிட்டு வரேன் என்று வாசல் படிக்கட்டுக்கு வந்தாள். அங்கு வீரா வந்து நின்றான். என்ன பொண்ணே, ஆஃபீஸ் கிளம்பிட்ட போல என்றான். ஆமாம், கிளம்பிட்டேன் என்றாள் வெறுப்பாக ரோஜா. என்ன செல்வியக்கா, என்னாச்சு, வாடகை எடுத்துக்கிட்டு வா என்றான் வீரா. தம்பி, நாளைக்கு வாங்கிக்கப்பா, எனக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு வாடகைக்கு வச்சிருந்த பணத்தில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்தேன் என்றாள் செல்வி. என்ன சொல்கிற? எனக்கு வச்சிருந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணிட்டியா நீ? உனக்கு என்ன? ஆனால் எனக்கு என்ன? என் பணத்தை நீ ரெடியாக வச்சிருக்கணும்ல, நான் வருவேன்னு தெரியும்ல. எல்லாருக்கும் மாதம் முதல்ல தேதியில் வாடகை வாங்குறேன், உனக்கு மட்டும்தான் மாதம் கடைசியில் வாங்குறேன். 2 பேரும் பொம்பளைங்களாக இருக்கீங்களே பாவம்னு சொல்லி உனக்கு நான் வீடு கொடுத்துருக்கேன். அதையும் நீ ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு நாளைக்கு வாங்கிக்கணும் பயமே இல்லாமல் என்கிட்ட சொல்கிற. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, பணத்தை கொடுத்துட்டு வெளியில் போமா என்றான் ரோஜாவை பார்த்து. ஏங்க இப்படி பேசுகிறீங்க? நாங்கள் என்ன தெரியாதவங்களா? நாங்கள் எத்தனை வருஷமாக இந்த வீட்டில் இருக்கோம், எப்போவாவது வாடகை கொடுக்காம இருந்திருக்கோமா? சூழ்நிலை இப்போ கொடுக்க முடியலை, அதான் நாளைக்கு தரேன்னு எங்கள் அம்மா சொல்கிறாங்கல்ல. உடனே தான்னு சொன்னால் அவங்க எப்படி தருவாங்க? நீங்களே சொல்லுங்க என்றாள் ரோஜா. நீ நல்லா தான் பேசுகிற, ஆனால் என் இடத்துல இருந்து யோசிச்சு பாரு, எனக்கும் தேவைகள் இருக்குல்ல, அதுக்கு தானே வீட்டை வாடகைக்கு கொடுத்துருக்கேன். உங்ககிட்ட மெதுவாக காசை வாங்கி நான் எப்போ என் தேவையை பூர்த்தி பண்ணிக்கிறது? ஆனாலும் நீ சொல்கிற, அதனால இப்போ போகிறேன், நாளைக்கு கொடுத்துடணும். சரியா ரோஜா கண்ணு? நீ சொல்கிறதுனால தான் போகிறேன். அக்கா செல்வி அக்கா, வரட்டா என்றான் வீரா. வீரா இந்த வீட்டின் ஓனர். ரொம்ப வருடமாக இந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கிறார்கள். 500 ரூபாய் வாடகை. இப்போ வாடகை பணத்தை தான் யமுனா வாங்கிட்டு போயிட்டாலே, அதனால் வாடகை கொடுக்க முடியலை. இந்த வீரா ஒரு மாதிரி ரவுடி, ரோஜாவை கண்டா மட்டும் பம்முவான். ரோஜாவுக்கு அவனை கண்டாலே ஆகாது, அவன் கேரக்டரும் பிடிக்காது அவளுக்கு. ஏம்மா, நாளைக்கு தரேன்னு சொல்லிட்ட, எனக்கு சம்பளம் வரத்துக்கு இன்னும் 2 நாள் ஆகுமா? எப்படி நீ கொடுக்க போகிற? நாளைக்கு வந்து மறுபடியும் வீட்டு வாசலில் நின்று சத்தம் போடுவாமா என்றாள் ரோஜா. இல்லடி, நான் வேலை பார்க்குற வீட்டில் அட்வான்ஸ் பணம் கேட்டிருக்கேன், தரேன்னு சொல்லியிருக்காங்க, அதை கொடுத்துடுவோம் என்றாள் செல்வி. அப்போ சரிம்மா, நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு ரோஜா ஆஃபீஸ்க்கு சீக்கிரமாகவே கிளம்பி விட்டாள். அனைவரும் வருவதற்கு முன்னரே அவள் வந்து அவளின் வேலைகளை ஆரம்பித்தாள். இந்த கான்ட்ராக்டை நல்லபடியாக முடிச்சு கொடுத்து சம்பள உயர்வு பெற வேண்டும் என்பது அவளின் நோக்கம். ராஜி ஆஃபீஸ்க்கு வந்தாள். என்ன அதிசயம் ரோஜா, இவ்வளவு சீக்கிரம் வந்திருக்க? நீ தான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியிருப்ப போல, எப்போ வந்த என்றாள் கிண்டலாக. ஆமா ராஜி, நான் சீக்கிரமே வந்துட்டேன். எனக்கு இந்த வேலையை முடிச்சாதான் தூக்கமே வரும். எனக்கு இந்த சம்பள உயர்வு ரொம்ப அவசியம். என் குடும்பத்துக்கு இந்த பணம் தேவை. இந்த பணத்தினால நாங்கள் எவ்வளோ அசிங்கப்படுறோம், அவமானப்படுறோன்னு தெரியுமா? யார் வாழ்க்கையிலையுமே நிம்மதி இல்லை, காரணம் பணம் தான். அதனால் எப்படியாவது இதை முடித்து அந்த பணத்தை நான் வாங்கிடணும். இதுதான் இப்போதைக்கு எனக்கு வைராக்கியமாக இருக்குது என்றாள் ரோஜா. அதெல்லாம் உன் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது ரோஜா, கண்டிப்பாக நீ செஞ்சு முடிப்ப, கவலைப்படாத. இன்னும் நிறைய சம்பளம் நீ வாங்குவ, உன் குடும்ப கஷ்டம்லாம் நீங்கும். நான் சொல்கிறேன்ல, இதெல்லாம் உனக்கு நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பார் என்றாள் ராஜி. ஏதோ கடவுள் மாதிரி சொல்கிற, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் உனக்கு 1 கிலோ ஸ்வீட் வாங்கித்தரேன் என்றாள் ரோஜா சிரித்து கொண்டே. வேலையை அதிக ஆர்வத்துடன் ஆரம்பித்தாள் ரோஜா. உற்சாகமாக வேலையை செய்தாள். இந்த வேலையை அவள் செய்து முடிப்பதற்குள் அவளுக்கு 1000 இடையூறுகளை கொடுத்தார்கள் அங்கு உள்ள சீனியர் ஸ்டாஃப்ஸ். அதை எல்லாத்தையும் தகர்த்து எறிந்துவிட்டு ஒரே நோக்கத்தோட இதை நல்லபடியாக முடிச்சு கொடுக்கணும் என்ற எண்ணத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு சொன்னதை போலவே நல்லபடியாக முடித்தாள் ரோஜா.
தர்மராஜுக்கு அதிக சந்தோஷம். சொன்ன மாதிரியே இந்த பொண்ணு சீக்கிரமாகவே வேலையை முடிச்சு கொடுத்துட்டாளே என்று அவரும் சொன்னது போலவே அந்த 2000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் அவளுக்கு தரப்பட்டது. இந்த மாத சம்பளத்தில் அம்மாவுக்கு புடவை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தாள் ரோஜா. அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, உற்சாகமாக தென்பட்டாள். அவளை அப்படி பார்க்க எரிச்சலாக இருந்தது சந்தோஷிற்கு. அவள் வேலை செய்யும் இடத்திற்கு வந்தான். ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காத, ஏதோ ஒரு தடவை பாவம்னு உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். இன்னொரு டைம் எல்லாம் இந்த திமிருத்தனம் காட்டிட்டு இருந்த அப்புறம் இங்கே வேலையே செய்ய முடியாத அளவுக்கு நடந்துடும், கவனமாக இருந்துக்கோ என்று மிரட்டினான். சார், உங்ககிட்ட நான் எதுவுமே கேட்கல, பேசலை. நீங்களாம் ஏன் தேவையில்லாமல் வந்து என்கிட்ட பேசுகிறீங்க? எனக்கு கொடுத்த வேலையை தானே நான் செஞ்சேன். இதில் உங்களுக்கு எங்கே கஷ்டமாக இருக்குது என்றாள் ரோஜா. நீங்கள் என்னைய மன்னிக்கிறீங்களா? நீங்கள் மன்னிக்கிறதுக்கு நான் என்ன சார் தப்பு செஞ்சேன் என்றாள் அவள். அவன் எதுவும் பேசவில்லை. அவளை முறைத்து கொண்டே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து கொண்டான். இந்த விஷயத்தை அம்மாவிடம் சொல்ல சந்தோஷமாக வீட்டிற்கு ஓடி வந்தாள் ரோஜா. அம்மா, அம்மா எங்கே இருக்க? அம்மா வெளியில வா, உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தி இருக்கு என்று அழைத்தாள். செல்வி பதில் கொடுக்கவே இல்லை. என்னாச்சு இந்த அம்மாவுக்கு? கூப்பிட கூப்பிட பேசாமல் இருக்காங்க என்று அறைக்குள் சென்று பார்த்தாள் ரோஜா. அங்கு அம்மாவை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தாள். செல்வி மயங்கி கீழே விழுந்து கிடந்தாள். ரோஜா அலறிக்கொண்டு அம்மாவை அள்ளி அணைத்தாள். அவள் முகத்தில் தண்ணீரை தெளித்தாள். அம்மா, அம்மா என்னாச்சுமா உனக்கு? எழுந்திரிமா என்று துடித்து போனாள் ரோஜா. செல்வியின் மயக்கம் தெளியவில்லை. பயந்து போனாள் ரோஜா. வெளியில் ஓடி வந்தாள். அவளுக்கு உதவி தேவைப்பட்டது. ஆனால் அங்கு யாரும் இல்லை. தூரத்தில் வீராதான் தென்பட்டான். அவனிடம் பேசவோ அவனின் உதவியை நாடவோ ரோஜாவிற்கு விருப்பமில்லை. ஆனால் அம்மா இப்போ இருக்கும் நிலைக்கு அவனை விட்டால் உதவி செய்ய வேறு யாரும் இல்லை என்பதால் அவளே வீராவை கூப்பிட்டாள். வீரா, இங்கே கொஞ்சம் வாங்க. என்ன ரோஜா கண்ணு, என்னையவா கூப்பிட்ட? அதுவும் உன் வீட்டுக்குள்ள கூப்பிடுற என்று அவனும் பாய்ந்து வந்தான். ஒரு நிமிஷம் இருங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதான் உங்கள் உதவி தேவைப்பட்டது என்றாள் ரோஜா. ஐயோ கண்ணு, நீ வானா நான் வரப்போகிறேன், இதுக்கு ஏன் நீ உதவி தேவைன்னு எல்லாம் பேசுகிற? வா வா, போய் செல்வி அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு போய் பார்ப்போம் என்று செல்வியை தூக்கி கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள். சேலையில் சேர்த்துவிட்டு பதற்றத்தோடு இருந்தாள் ரோஜா. அம்மாவிற்கு சேலை எடுத்து கொடுக்க வேண்டும் என்று ஆசையாக வீட்டிற்கு வந்தவள் அந்த காசை வைத்து இன்று அம்மாவிற்கு ஹாஸ்பிட்டல் செலவுதான் செய்ய முடிந்தது. ரோஜாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அம்மாவிற்கு என்னதான் பண்ணுது? இப்படி இருக்காங்க. அம்மாவை விட்டால் நமக்கு யாருமே இல்லையே. அம்மா உடம்பை கவனிச்சுக்கிறதே இல்லை, ஓய்வு இல்லை. அதனால தான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிட்டாங்க போல. அவங்க கவலையும் குறையிற மாதிரி தெரியல. எப்படித்தான் அம்மாவுக்கு நிம்மதியாக இருக்க முடியும்? யாரை நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுக்க முடியும்? நினச்சி பார்க்குறவங்க எல்லாருமே கஷ்டத்தில் இருக்கும்போது அம்மாவால் மட்டும் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? அம்மாவை நீ நம்ம தான் நிம்மதியாக வச்சுக்கணும். முதல்ல அம்மாவை வேலைக்கு போகிறத நிறுத்த சொல்லணும் என்று அவளுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருந்தாள் ரோஜா. ரோஜா கண்ணு, என்ன யோசிச்சுட்டு நிற்கிற? ஒன்றும் பயப்படாத, அம்மாவுக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. அதான் நான் இருக்கேல்ல, நான் பார்த்துக்கிறேன். இங்கே நமக்கு தெரிஞ்ச நர்ஸு, கம்பவுண்டர் எல்லாருமே இருக்காங்க என்றான் வீரா. சரிங்க வீரா, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி. சரியான நேரத்தில் நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி வந்து உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு நிறைய வேலை இருக்குல்ல, நீங்கள் கிளம்புங்க. நானே அம்மாவை பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன் என்றாள் ரோஜா. ஏன் ரோஜா கண்ணு போக சொல்கிற? நான் இங்கே இருக்கிறேன். எனக்கு ஒன்றும் வேலையெல்லாம் இல்லை, சும்மா தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். நான் உனக்கு ஒத்தாசையாக இருக்கிறேன். நீ மட்டும் எப்படி தனியாக பார்த்துக்குவ? ஏதாவது வாங்கணும்னு நீ போயிட்டேன்னா அம்மாவை யார் பார்த்துக்கிறது? அதனால் நான் இங்கேயே இருக்கேன். நம்ம செல்வி அக்காவை கூட்டிகிட்டு கிளம்புவோம் என்றான் அவன். அதற்கு மேல் அழுத்தமாக அவனை கிளம்ப சொல்ல ரோஜாவால் முடியவில்லை. ஆபத்திற்கு உதவி செய்தவன் உதவிக்காக இருக்கிறேன் என்று சொல்லும்போது அவளால் அவனை தவிர்க்க முடியவில்லை. ரோஜா ஹாஸ்பிட்டலில் இருந்து ஃபோன் செய்து அவளின் 2 அக்காக்களுக்கும் தெரியப்படுத்தினாள். யமுனா வந்து பார்ப்பதாக சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். கங்காவிற்கு ஃபோன் செய்தாள் ரோஜா. அக்கா, நான் ரோஜா பேசுகிறேன். அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அக்கா. மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. டாக்டர் அவங்கள ரெஸ்ட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு கூப்பிட்டேன் என்றாள் அவள். ஏன், என்னவா அவங்களுக்கு? வயசான காலத்தில் வீட்டில் இருந்தால் என்ன?
அதான் நீ வேலைக்கு போகிறல்ல, அந்த பணம் பத்தாதா? வந்து பார்க்குற நிலைமையிலையா நான் இருக்கேன்? இங்கே மாமியாருக்கும் மாமனாருக்கும் சேவை செய்யவே எனக்கு நேரம் சரியாக இருக்குது. வீட்டு வேலை செஞ்சே மாடாக உழைச்சி தேயிறேன். இப்போ உங்களுக்கெல்லாம் முடியலைன்னா வந்து பார்க்குற நிலையிலையா நான் இருக்கேன்? இந்த அம்மாவுக்கு உடம்பை பார்த்துக்கிறத விட என்ன வேலை? சரி வையி, நேரம் கிடைக்கும்போது நான் வந்து பார்க்குறேன் என்று சொல்லிவிட்டு போனை வைத்து விட்டாள் கங்கா. ஏன் இந்த அக்கா படபடன்னு பட்டாசு மாதிரி புரியுறாங்க? அக்கா கொஞ்சம் முசுடுன்னு தெரியும், ஆனால் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறேன். கொஞ்சம் ஆறுதலாக பேசலாம்ல, சிடு சிடுன்னு பேசிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. பாவம் அக்கா, அங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்று நினைத்து கொண்டாள் ரோஜா. இந்த அக்காக்கள் அம்மாவை பார்க்க மாட்டார்கள் என்று எண்ணித்தான் ரோஜா திருமணமே வேண்டாம் என்று முடிவு செய்திருக்கிறாள் போல. ஆனால் அவளின் முடிவு சரியானதாக இருக்குமா? அவள் வாழ்க்கையில் திருமணம் நடக்குமா நடக்காதா? பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க. உங்கள் அன்பையும் ஆதரவையும் எப்பொழுதும் எனக்கு கொடுங்கள்.